எங்கள் சொல்லை மீறினால் எதிர்பாராத விபரீதம் நிகழ்ந்துவிடும். நீங்கள் இருவரும் துவாரபாலகர் என்ற ஆணவத்தில் மதிமயங்கி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பகவானை பார்க்க வந்த எங்களை தடுத்து அவமானப்படுத்தி விட்டீர்கள். இதற்கு தக்க பாடம் உங்களுக்கு புகழ்த்தியே ஆக வேண்டும். எங்கள் அனைவரையும் அவமானப்படுத்தியதற்கு உங்களை தண்டித்தே ஆக வேண்டும். இருவரையும் சபிக்கிறோம். எந்த பதவியினால் உங்களுக்கு ஆணவம் வந்ததோ அந்த பதவி இல்லாமல் போகட்டும். வாருங்கள், நாம் போகலாம். முனிவர்களே, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். சிவனடியார்களே, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். முனிவர்களே, உங்களை சாமானியர் என்று உள்ளே செல்ல விடாமல் தடுத்து விட்டோம். தயவு செய்து இந்த சாபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கள். பிரபு, 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 எங்களை காப்பாற்றுங்கள். பிரபு, எங்களை காப்பாற்றுங்கள். நாங்கள் பெரும் தவறை செய்துவிட்டோம் பிரபு. முனிவர்களை உள்ளே விடாமல் தடுத்து விட்டோம் பிரபு. அந்த பாவத்தால் நாங்கள் சாபம் பெற்று விட்டோம் பிரபு. இந்த சாபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். சாபத்தை திரும்ப பெற சொல்லுங்கள் பிரபு. அது என்றுமே முடியாது. கண்டிப்பாக முடியவே முடியாது. காப்பாற்றுங்கள் பிரபு, எங்களை காப்பாற்றுங்கள். முனிவர்களே, இவர்கள் தெரியாமல் தவறு செய்து விட்டார்கள். உங்கள் பெரிய மனதால் இவர்களை மன்னிக்கலாமே. பிரபு, கொடுத்த சாபத்தை எப்படி திரும்ப பெறுவது? காப்பாற்றுங்கள் பிரபு, எங்களை காப்பாற்றுங்கள். முனிவர்களே, தண்டனை என்பது தவறை திருத்திக் கொள்ளத்தானே. உங்கள் எண்ணமும் இவர்களை திருத்தத்தானே, பழிக்க அல்லவே. தவறை உணர்ந்ததால் இவர்களை மன்னிக்கலாம் அல்லவா? மன்னிக்க வேண்டும் மகாபிரபு. உங்களை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தில் இப்படி நடந்துவிட்டது. கொடுத்த சாபத்தை எப்படி திரும்ப பெறுவது? வேண்டுமென்றால் சாபம் தீர பரிகாரம் சொல்லலாம். காப்பாற்றுங்கள் பிரபு, காப்பாற்றுங்கள். இதற்கு நீங்களே ஒரு தீர்வை சொல்லுங்கள். ஆமாம் பிரபு, நீங்களே ஒரு தீர்வை சொல்லுங்கள். இதற்கு ஒரே தீர்வு. நீங்கள் பூலோகத்தில் என் பக்தனாக பிறந்து 7 ஜென்மம் வாழ வேண்டும். பின்பு மோட்சம் பெற்று வைகுண்டம் வரலாம். வேண்டாம் பிரபு, வேண்டாம். தயவு செய்து கருணை காட்டுங்கள் பிரபு.
உங்களை காணாமல் 7 வினாடிகள் கூட எங்களால் இருக்க முடியாது. 7 ஜென்மமா? வேண்டாம் பிரபு, பிரபு வேண்டாம். ஆம் பிரபு, அருள் புரியுங்கள். அப்படியென்றால் மற்றொரு வழி இருக்கிறது. பூலோகத்தில் 3 ஜென்மம் பிறந்து எனக்கு எதிராக செயல்பட வேண்டும். என்ன சோதனை பிரபு, என்ன சோதனை? நாங்கள் உங்களுக்கு எதிராக இருப்பதா? வேண்டாம் பிரபு, வேண்டாம். எனக்கு தெரிந்த 2 வழியையும் நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள். 2ம் வேண்டாம் என்றால் சனகாதி முனிவர்கள் இட்ட சாபத்தை அனுபவிப்பதை தவிர வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. பிரபு, உங்களை பிரிந்து நெடுங்காலம் எங்களால் இருக்க முடியாது. 3 ஜென்மம் உங்களை எதிர்த்து செயல்பட்டு சீக்கிரமே உங்களிடம் வந்து சரண் புகுவோம் பிரபு. ஆசி கொடுங்கள். சரி, அப்படியே ஆகட்டும். 3 ஜென்மம் முடிவதற்குள் நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுவீர்கள். அதன் பின் நீங்கள் கண்டிப்பாக என் அருகில் வந்து விடுவீர்கள். தன்யனானோம் பிரபு, தன்யனானோம். அதிதி திதி என்கிற சகோதரிகள் கஷ்யபருக்கு மனைவியானார்கள். அந்த சகோதரிகள் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தாலும் அவர்களின் குணம் மிகவும் வேறுபாடாக இருக்கும். அதிதி சாந்தமுடையவர். அவர் முனிவருக்கு சேவை செய்வதை தன் பாக்கியமாக எண்ணுபவர். இந்த இடத்தை சுத்தம் செய். இந்த மலர்களை அங்கு வைத்துவிடு. சரி. அதித்தி சூரிய உதயத்திற்கு முன் ஆசிரமத்தின் அனைத்து வேலைகளையும் முடித்து விடுவார். ஆனால் நேர்மாறான திதி சூரிய உதயத்தை பார்த்ததே இல்லை. திதி, என்ன திதி? உன் அக்கா சூரியன் உதிப்பதற்கு முன் ஆசிரமத்தின் வேலைகள் மொத்தத்தையும் முடித்து விட்டாள். ஆனால் நீயோ இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது சரியா? நான் நேரம் கழித்து உறங்குகிறேன் சுவாமி. அதனால் சீக்கிரமாக எழ முடியவில்லை. போதுமான அளவு உறங்கினால்தானே உடலுக்கு நல்லது. அதித்தி தன்னலமற்ற வேலைகளை செய்வதில் ஆனந்தம் கொண்டவர். திதி தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் மட்டுமே ஆனந்தம் கொள்பவர். அதித்தியின் குணங்களை பார்த்து மகிழ்ந்த கஷிபர் அவருக்கு ஒரு வரம் கொடுக்க ஆசைப்பட்டார். சுவாமி, இந்த பழங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அதித்தி, நீ சாப்பிட்டாயா? இல்லை சுவாமி, இன்னும் சில வேலைகள் முடியாத நிலையில் இருக்கிறது. அதையெல்லாம் முடித்துவிட்டு சாப்பிடுகிறேன். அதித்தி, உன் பசியையும் உறக்கத்தையும் விட்டு இந்த ஆசிரமத்தை கவனித்துக் கொள்கிறாய். உன் சேவையை பாராட்டி நான் உனக்கு ஒரு வரம் தரப்போகிறேன். சுவாமி, தாங்கள் ஏற்கனவே எனக்கான வரத்தை கொடுத்து விட்டீர்கள். நானா? நான் எப்போது வரம் கொடுத்தேன்? தங்களுக்கு சேவை செய்யும் வரத்தை விட எனக்கு வேறென்ன வரம் வேண்டும்? இது உன் பெருந்தன்மை. அதற்காக என் ஆசையை தட்டி கழிக்காதே. நான் தரும் வரத்தை நீ ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஆகட்டும் சுவாமி, தங்களின் விருப்பத்தை அறிந்து அதை நிறைவேற்றுவதே என் பாக்கியம். உன் வயிற்றில் பிறந்த நம் மகன் இந்திரனை சொர்க்கலோகத்திற்கு அதிபதியாக்குகிறேன்.
இதுவே நான் கொடுக்கும் வரம். உனக்கு மகிழ்ச்சிதானே? மிக்க மகிழ்ச்சி சுவாமி. அதித்தி ஆசைப்படாமல் இருந்தபோது கஷிபர் அவர் மகனை சொர்க்கலோகத்திற்கு அதிபதியாக்கிவிட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நான் திதி என்ன சொல்வார் என்று அறிய அங்கே சென்றபோது நாராயண நாராயண. வாருங்கள் முனிவரே, வாருங்கள். திதி தேவியே, உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? எனக்கா? எதற்கு? கஷிப முனிவர் அதித்தியின் புதல்வன் இந்திரனை சொர்க்கலோகத்திற்கு அதிபதியாக்கி விட்டார் அல்லவா? அப்படியா? இது எனக்கு புதிய செய்தி. ஓஹோ, உங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதா? அது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. தவறுதான். இங்கே பார்த்தால் நிலைமை வேறு மாதிரியாக தெரிகிறது. உங்களின் நிலையை பார்த்தால் பரிதாபமாக தெரிகிறது. உங்கள் புதல்வனுக்கு பதவி கிடைக்கும் பொழுது வந்து வாழ்த்து சொல்கிறேன். நாராயண நாராயண. என் புத்திரனுக்கு பதவி கிடைக்க வேண்டும் என்றால் முதலில் நான் தாயாக வேண்டும். இது என்ன விபரீத விளையாட்டு? திதி, நீ ஏன் என் தியானத்தை கலைத்தாய்? சுவாமி, நான் உங்களால் தாயாக வேண்டும். என் புத்திரனுக்கும் உத்தம லோகம் ஒன்றை படைக்க வேண்டும். சரி, இப்போது புரிந்துவிட்டது. உன் சகோதரிக்கு கிடைத்த வரத்தை நீ என்னிடம் எதிர்பார்க்கிறாய். ஆம் சுவாமி, என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். உன் ஆசை நியாயமானதுதான். ஆனால் இது அதற்கான நேரம் அல்ல. இது மாலை நேரம். இந்த நேரத்தில் உன் ஆசையை நிறைவேற்ற முடியாது. நீங்கள் பெரிய ஞானி. நீங்கள் நினைத்தால் எந்த நேரத்தையும் மாற்றி அமைக்க முடியும். நீங்கள் என் ஆசையை நிறைவேற்றாவிட்டால் நான் இங்கேயே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அவசரத்தில் விவேகம் இல்லாமல் பேசுகிறாய். இந்த நேரத்தில் உன் ஆசையை நிறைவேற்றினால் உனக்கு துஷ்டன்தான் மகனாக பிறப்பான். அவன் எவ்வளவு பெரிய துஷ்டனாக இருந்தாலும் உங்களுடைய தவ வலிமையால் அவனை சரி செய்து விடலாம் அல்லவா? நான் கேட்பது ஒன்றுதான். நீங்கள் என் ஆசையை நிறைவேற்றப் போகிறீர்களா? இல்லை, நான் என் உயிரை மாய்த்துக் கொள்ளவா? இப்போது உன்னை காப்பாற்றுவதைத் தவிர வேறு வழி தெரியவில்லை. இதனால் வரும் விளைவுகளை எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. திதி தேவி ஆசைப்பட்டது தவறில்லை. அதிதி தேவியை விட தான் தான் பெரியவள் என்ற பேராசை. கஷிபரின் சொல்லை மீறி தவறான நேரத்தில் தாயாக வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் தான் இப்படிப்பட்ட துஷ்ட இரண்யாக்ஷன் பிறக்க காரணமாயிற்று. தாயே, இப்படிப்பட்ட அசுரர்களை அழிக்கத்தான் நம் ஸ்ரீஹரி மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், மோகினி அவதாரம் எடுத்தார். இனி உங்களை காக்க என்ன அவதாரம் எடுக்கப் போகிறார் என்று பார்ப்போம். அதுவரை நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள்.
நாராயண நாராயண. தேவி, இந்த பாதாள லோகத்திற்கு வருக வருக. அனைவரும் நன்றாக பாருங்கள், இந்த அதிரூப சுந்தரியை பூலோகத்திலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன். இது போன்ற ஒரு பேரழகி நம் பாதாள லோகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. இவளை நான் மணக்கப் போகிறேன். பாதாள லோகத்தின் பட்டத்து ராணியாக்குவேன். பாருங்கள் என் பேரழகியை. உங்கள் ராணிக்கு என்னென்ன வேண்டுமோ அதை அந்த நொடியே நிறைவேற்ற வேண்டும். இது இந்த இரண்யாட்சனின் கட்டளை. எவனோ ஒரு ராட்சசனை அழைத்து வந்து அழகி என்கிறார். சத்தம் போட்டு பேச வேண்டாம். நாம் பேசுவது அவர் காதில் விழுந்தால் நம் தலை மண்ணில் விழுந்துவிடும். தாயே, தாயே, எங்கே இருக்கிறீர்கள்? வாருங்கள் தாயே, தாயே, எங்கே இருக்கிறீர்கள்? வாருங்கள் தாயே. தாயே, இந்த சுந்தரியை பாருங்கள். மகனே, என்ன கொடுமை இது? ஏன் அரக்கனை சுமந்து கொண்டிருக்கிறாய்? தாயே, நன்றாக பாருங்கள். நான் சுமப்பது அரக்கனை அல்ல, ரக்கை இல்லாத ஒரு மயிலை. பூலோக அழகி ஆசைப்பட்டு தூக்கி வந்த இவளை அரண்மனைக்கு அரசியாக்கப் போகிறேன். முட்டாளே, யாரோ உன் கண்களை பிரம்மையின் வசியத்தில் சிக்க வைத்திருக்கிறார்கள். தேவர்கள் உன்னை மயக்கி அரக்கனை அழகியாக தெரிய வைத்திருக்கிறார்கள்.